அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் அதாவது உளவிக்குள பிள்ளையார் கோயில் தேருக்கு தான் வந்திருக்கிறேன். அதுக்காக தானே மட்டக்கிழப்பில் இருந்து வந்தேன் நான். அப்போ இன்றைக்கு தேர் இழுக்க போய் நம்ம அப்போ வெளியால் பார்த்து கொண்டுருக்குறோம். உள்ளுக்கு பார்க்க இல்லாது, வீடியோ எடுக்க இல்லாது, பார்க்கலாம், நாங்கள் பார்க்கலாம், ஆனால் வீடியோ எடுக்க இல்லாது. வேறு உங்கள் அக்கா அக்ஷயாவுக்கு தைச்ச சட்டையெல்லாம் நான் தான் தைச்சேன்னா. நான் 3 பேரும் அக்கா 2 அக்காவையும் நானும் ஒரே மாதிரி சாரி தான் கட்டியிருந்தேன் நாங்கள். இங்கே சவுண்டை கட் பண்ணிட்டேன்னு சொன்னால், இந்த இது நாதஸ்வரத்தில் இந்த மியூசிக் மாதிரி போடினா தானே அதுக்கு எல்லாம் காப்பிரைட் வருது. அதால் நான் கட் பண்ணியிருக்கிறேன். முதல்ல மொண்டு போட்டுக்கிறேன், அதுக்கு காப்பிரைட் வந்தபடியாக நான் இதை கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ சாமியை தேருக்கு ஏற்றுறதுக்காக நல்ல வடிவாக கொண்டு வரையினம். அதுக்குள்ள நாதஸ்வரம் எல்லாம் நல்ல வடிவாக வாசித்து கொண்டு இருந்தவ. ஆனால் அதை நான் போட்டுக்குள்ள அது நல்ல வடிவாக வாசித்து கொண்டு இருந்தவ. நல்ல வடிவாக பிள்ளையாருக்கு பூவெல்லாம் தூவி கொண்டிருக்கினான். பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் பிள்ளைகள் வளர்ந்துருந்துச்சுனமுண்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் சின்ன ஆக்கள்ன்றபடியாக கொஞ்சம் இடையிடையில் குழம்ப வலிக்கிட்டினான். பாருங்க, அழகர் என்ன வடிவா, நல்ல இயற்கைகளை என்ன வடிவா ஜொலிக்கிறாருன்னு சொல்லி இப்போ அப்படியே மேலே கொண்டு போய் ஏற்ற போயினோம். இது தேர்மூட்டியில் ஏற்றி தானே தேருக்கு ஏற்றி வீணம். அப்போ இப்போ தேர்மூட்டிக்கு ஏற்றுறதுக்கு தான் வடிவை ஆட்டி கொண்டு போயினோம். இது ஃபுல்லாகவே இந்த கோயிலை சுற்றி வயல் தான். அப்போ வடிவாக இருக்கும். இந்த மழை பெஞ்சதுண்டாலாம் நல்ல பச்சை பசைண்டு நல்ல வடிவாக இருக்கும். இப்போ தேர்மூட்டியில் ஏற்றி கொண்டிருக்கிறேன். எங்களை நல்ல வடிவாக நாதஸ்வரம் வாசிக்கணும். எல்லாம் போட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்குது. இந்த காப்பிரைட்டுன்ற ஒரு பிரச்சனையால் ஒன்றுமே போட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்குது. பாருங்க, ஒரு 1000 கணக்கில் அதை எங்கே அடுக்கி வச்சிருக்கணும் உடைக்கிறதுக்கு. 1000க்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பிள்ளையார் தேரில் போகிறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். நல்ல வடிவாக அந்த மேளமெல்லாம் நல்ல வடிவாக வாசித்து கொண்டிருந்தவன். ஆனால் அது என்ன எடுத்துக்கொள்ளையில, எடுத்து அந்த மியூசிக்கோடு போடையில. அந்த காரணத்தால் தான் நான் எடுத்துக்கொள்ளையில. எடுத்தேன்னா நான் மியூசிக்கோடு போடையிலனா. பாருங்க, அங்கே நாங்களே நிற்கிறோம். பாருங்க என்ன வடிவாக இருக்குதுண்டு. நல்ல இயற்கைகளில் அதுகளில் தேரில் நல்ல வடிவாக இருக்கிறார். இப்போ எங்களோட பிள்ளையாரப்பா தேருக்குள்ள வாரார். இப்போ நல்ல ஒரு நாதஸ்வரத்தோட ஏற்றினோம். நல்ல ஒரு சத்தம், நல்ல ஒரு அப்படியே ஒரு பூரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மியூசிக்கோட பிள்ளையாரம் தேருக்குள்ள ஏறிக்குள்ள அப்படி ஒரு கண் கலங்குற மாதிரி ஒரு இதுதான் வந்தது. அந்த நேரம் ஒரு மாதிரி ஏற்றிட்டினோம். பாருங்கள் என்ன மாதிரி தேர் எல்லாம். எனக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது. ஒரு 6-7 வருஷமாக நான் இப்போ தேருக்கு வரையில. அருணா வெட்டிங் பண்ணின காலத்துலேருந்து நான் இங்கே வரையில. எனக்கு எல்லாமே ஒரு புதுசு மாதிரி இருக்குது. பாருங்க, 3 பேருமே ஒரே மாதிரி சாரி தான் கட்டியிருக்கிறேன். எனக்கு பக்கத்தில் நிற்கிறவா மூத்த அக்கா, முன்னுக்கு நிற்கிறவா 2வது அக்கா. பாருங்க, நான் தான் அடுக்க சொன்னான் என்ன காட்டு தர்ஷான் அப்படின்னு சொல்லி அக்காட மகனை சொல்லியிருந்தேன்னா.
இப்போ வந்து தேர் எடுக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து இந்த முழுப்பாட சட்டை வந்து நான் தைச்சது தான். இதுவும் வடிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொள்ளுங்க. எண்டு சாரி ப்ளவுஸ் வந்து எங்களோட மூத்தக்கா வந்து தைச்சிருந்தவா. இது வந்து எல்லாருக்குமே தெரியும் தானே. என்ற கடைசி ஆண்டு அங்கே நிற்கிறவா மூத்தக்கா, இங்கே நிற்கிறவா ரெண்டாவது அக்கா. இது வந்து அக்காட மகன். அதே மாதிரி இதுவும் வந்து அக்காட ரெண்டாவது மகன். அங்கால அப்படியே போகணும்னு சொன்னால் ரெண்டாவது அக்காட மகள் 2 பேர் நிற்கணும். அதோட ஒரு மகனை நிற்கிறார் அங்கால. இது வந்து அக்ஷயா தெரியும் தானே. அங்கால வந்து மூத்த கடை மகன் ஒரு ஆள் நிற்கிறார். பின்னுக்கு நிற்கிறது ரெண்டாவது கடை மகன். கொடியேறி இல்லதே எழுக்க போறது. இன்றைக்கி வந்து இங்கே வந்ததுக்கு, அதாவது ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே இந்த கோயிலுக்கு நான் வரையில தானே. இங்கே வந்த வேலை ஒரு காவாசி பேர்கிட்ட எங்கிட்ட சொந்தக்காரராக இருப்பினா நிறைய பேர் வந்து என்ன அன்பாக விசாரிச்சுருந்துச்சுன்னா, நம்ம அப்படி இருக்கிற என்னமா இருக்கிற அப்படின்னு விசாரிச்சுருந்துச்சுன்னா, அந்த அன்பு எனக்கு உண்மையிலே இன்றைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. இன்றைய நாள் வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது. நிறைய சொந்தங்களை கண்டு நிறைய சொந்தங்களோட கதைச்சுன்னா அது ஒரு சந்தோஷத்தை தந்தது. பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வந்திருக்கணும் தேருக்கு. பாருங்க, இப்போ வந்து தேர் இழுக்க போகுது. எங்களோட அம்மாவோட தம்பி, அதாவது எங்களோட தாய் மாமாவும் இந்த கோயிலுக்கு வந்திருந்தவர். அவரோட வந்து நான் கதைச்சிருந்தேனா, அவரையும் கண்ட கனநாள் அவரோடையும் கதைச்சிருந்தேனா. இவர் தான் அந்த தாய் மாமா. எங்களுடைய அம்மாவோட தம்பி வந்து பாருங்க ரெடி ஆகுது. எல்லாமே இழுக்கிறதுக்கு ரெடியாக நிற்கணும். அவன் சைஸுக்கு அவள் இழுப்பேன்னு சொல்லி இழுக்கிறா. வேறுங்கோ இழுக்கிறா. அவட சைஸுக்கு அவள் தூக்கி கொண்டு போகணும். ஆனால் அவள் போட்டு அதை இழுக்கிறா. அங்கால ரெண்டாவது அக்கா இழுத்து கொண்டு இருக்கிறா. அவள் தான் மூத்தக்கா. அவள் இழுக்கிறா. இன்றைக்கு வந்து தேர் திருவிழாவுக்கு வந்து ஒரு காவடியும் ஒன்று வந்திருந்தது. என் ஃபோனில் சாட்சி இல்லாதால் வீடியோ எடுக்க இல்லாமல் போயிட்டுது. இப்போ வந்து தேர் எல்லாம் இழுத்து முடிஞ்சது தானே. இப்போ வந்து தேர் மூட்டி பூசை, அதாவது பச்சை சாத்திர பூசை வந்து நடக்க போதும். அப்போ இதுக்கு முன் நம்ம வந்து நாங்கள் வந்து தாம்பாளங்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்து நாங்கள் அந்த வீடியோ எல்லாம் எடுக்க முடியாமல் போயிட்டுது.
இவ்வளவுந்தான் இந்த வீடியோ. என்னென்னு சொன்னால் சாட்சி இல்லாதால் வீடியோ எடுத்துக்கொள்ள இல்லாமல் போயிட்டுது. அதுக்கு பிறகு தான் ஒரு யோசனை வந்தது, மற்ற ஃபோனில் எடுத்து வீடியோவை மாற்றலாமே இந்த ஃபோனுக்கு அப்படின்ற யோசனை வந்தது. அதுக்கு பிறகு தான் வீடியோ எடுத்திருந்தேன் நான். அதால் தான் ஒரு சின்ன வீடியோவாக இருக்குது. இதில் ஒரு கவலையை ஏற்படுத்துகிற விஷயம் என்னென்று சொன்னால், இந்த தேர்மூட்டி திருவிழாவில் அப்பா தான் நின்று தெற்பை போட்டு செய்கிறவர். அந்த தெற்பை போட்டு செய்த பிறகு இப்படி சாமியை காவிக்க கூட அரோகரா அரோகரா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இப்போ அப்பா இல்லாதது ஒரு சரியான ஒரு கவலையாக இருந்தது. இன்றைக்கு கூட எனக்கு அதை நினைச்சு கண்கலங்கினது. அப்பா இருந்திருந்தால் இதில் அப்பாவும் சேர்ந்து இதே மாதிரி அந்த சாமியை காவிட்டு போயிருப்பாரு, அரோகரா அரோகரான்னு கத்தியிருப்பாரு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கவலையை ஏற்படுத்தினது. அம்மா நின்றிருந்தா அம்மா அந்த தேர்மூட்டி திருவிழாவில் நின்றுப்பாவே அப்படின்ற ஒரு கவலையை ஏற்படுத்தினது. 2 பேரும் இல்லாமல் இந்த கோயிலில் 6 வருஷமாக நான் இந்த கோயிலுக்கு போகாதால் எனக்கு அந்த கவலை தெரியலை. ஆனால் இன்றைக்கு இந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு சரியான ஒரு கவலையை ஏற்படுத்தினது இந்த விஷயம் மட்டும்தான். மற்றும்படி சொந்த பந்தங்கள் எல்லாருமே கண்டு கதைகளை ஒரு சந்தோஷமாக இருந்தது. நிறைய சொந்தங்களை கண்டு கதைக்கிறேன் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.